يحب حسن ம் الأكل وهو يأكل الحلوى ம் كثيرا ويشرب العصير دائما. حسن الآن هو أثمن ولد في الحي. ம் يمشي جميع الأولاد خلف حسن ம் وهو يلهكون وينادون ம் سمين سمين. ம் يقلب حسن ويبكي ثم يخرج إلى البيت. ம் في الصباح يتناول الحسن الفطور مع والده. ம் يأكل بيلة واحدة ம் வாசிங்கம்மா வகைத்தாத்தன் وقطعة صغيرة من الخبز ம் ويشرب كوبا صغيرا من العصير. وفي الظهر يتناول حسن العداء مع والدته. ம் يأكل السمك والدجاج والحلوى ويشرب العصير. ம் سأله سأل سأل له والده ம் أنت تأكل معي قليلا لماذا أنت سمين؟ هذا أمر عجيب. ம் نظر حسن إلى والده ثم لهك وقال يا والدي سأل والدتي أن سبب. ஓகே ஜஸாக்குமுல்லா ஹைர் சரிம்மா நல்லா வாசிங்க சில இடைக்கட சில சில தவறுகள் இருந்தாலும் நல்லா வாசிங்க ரைட் ஓகே யுஹிப் ஹசன் அல்-அக்ல وهو يأكل الحلوى كثيرا ويشرب العصير دائما சரி ஓகே இதுல பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியுமாண்ணா யுஹிப் ஹசன் அல்-அக்ல ஹசன் சாப்பிடுவதை விரும்புகிறான் அக்கலேண்டா கருத்து சாப்பிட்டான் அக்கலேண்டா உண்டான் சாப்பிட்டான் அக்கலண்டா சாப்பிடுதல் உண்ணுதல் என்ற கருத்துல வார சரியா அப்ப யுஹிப் ஹசன் அல்-அக்ல ஹசன் சாப்பிடுவதை விரும்புகிறான் வஹுவ யக்குலுல் ஹல்வா கசீரன் அவன் இனிப்பு பண்டங்களை அதிகமாக சாப்பிடுகிறான் ஹல்வாண்ட கருத்தன்னா இனிப்பு பண்டம் கசீரன் அதிகமாக அப்ப அக்கல யக்குலு அக்கலேண்டா சாப்பிட்டான் யக்குலுவண்டா சாப்பிடுகிறான் அப்ப வஹுவ யக்குலுல் ஹல்வா கசீரன் மேலும் அவன் இனிப்பு பண்டங்களை அதிகமாக சாப்பிடுகிறான் வயஸ்ரபுல் அசீர தாயிமன் ஷரிப குடித்தான் ஷரிப யஸ்ரபு குடிக்கிறான் ஷரிப குடித்தான் யஸ்ரபு குடிக்கிறான் அல் அசீரண்டா பழச்சாறு ஜூஸ்ன்னு சொல்றோம் வாங்க பழச்சாறு தாயிமன்டா எப்போதும் அப்ப வயஸ்ரபுல் அசீர தாயிமன் எப்போதும் அவன் பழச்சாறு குடிக்கிறான் ரைட் ஹசன் அல் ஆன ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹைக்கி தற்போது ஹசன் 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 அவன பேர் என்ன அல் ஆனண்டா தற்போது ஹுவ அஸ்மனு வலதின் அவன்தான் மிகவும் கொழுத்த சிறுவன் ரைட் பில் ஹைக்கி பிரதேசத்திலேயே ஹை என்ற கருத்து ஏரியா பிரதேசம் அந்த ஏரியாவில் அந்த பிரதேசத்திலேயே மிகவும் கொழுத்த சிறுவனாக ஹசன் தற்போது இருக்கிறான் இல்லைங்களா ஹசன் அல் ஆன் ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹைக்கி ஹசன் தற்போது பிரதேசத்தில் அந்த குறித்த பிரதேசத்தில் மிகவும் கொழுத்த சிறுவனாக இருக்கிறான் எம்சி ஜமீஉல் அவுலாதி ஹல்ஃப ஹசன் மஷா என்ற கருத்து நடந்தான் ஓகே தெரியாத சொற்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ மஷா மஷா என்ற கருத்து என்ன மஷா என்ற கருத்து நடந்தான் மஷா மஷானா நடந்தான் அது முவாரி நிகழ்கால வினை சொல்லிட்டான் எம்சி எம்சி ஜமீஉல் அவுலாதி வலதுன் அந்த சொல்லுடைய பன்மை சொல்லிட்டான் அவுலாத் சிறுவர்கள் சிறார்கள் ஜமீ என்ற கருத்து அனைத்து அப்ப எம்சி ஜமீஉல் அவுலாதி அனைத்து சிறுவர்களும் அனைத்து பிள்ளைகளும் நடந்து செல்வார்கள் நடப்பார்கள் ஹல்ஃப ஹசன் ஹசனுக்கு பின்னால் ஹல்ஃப் என்ற பின்னால் அப்ப எம்சி ஜமீஉல் அவுலாதி ஹல்ஃப ஹசன் அனைத்து சிறுவர்களும் ஹசனுக்கு பின்னால் நடந்து செல்வார்கள் எப்படியானவர்களாக வஹும் யல்ஹகூன அவர்கள் சிரித்தவர்களாக லஹிக லஹிக என்ன கருத்து என்ன
சிரித்தான். லஹிக யல்ஹகு சிரித்தான், சிரிக்கிறான். லஹிக யல்ஹகுனா சிரிக்கிறார்கள். அவளுக்கு பன்மை சொல் தெரிந்தானே. யல்ஹகு யல்ஹகானி யல்ஹகூன அவர்கள் சிரிக்கிறார்கள். வயுநாதூன நாதா நாதா என்ற கருத்து அந்த சத்தமிட்டு அழைக்கிறதுனா நாதா கூவி அழைக்கிறதுற. இப்ப தஆண்டா சும்மா சாதாரணமாக அழைக்கிறது. தஆ அழைத்தான். நாதாண்டா கொஞ்சம் பிசௌத்தின் ஆலின் உயரம், அந்த சத்தம் கூட. ரைட். சமீன் சமீன் அந்த சத்தம் கூட அழைக்கிறது தான் நாதான்னு சொல்ல பயன்படுது, கூவி அழைக்கிறது. ரைட். அப்ப இணைக்கிற வாவ் வந்து வாவுல் ஹால் என்று சொல்ற, அதாவது என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அதை குறிக்கிற வாவுண்டு தான் அது. இது இந்த வாவு வந்து மேலும் என்ற கருத்துல வரக்கூடிய வாவுண்டு அல்ல. இது நீங்க இலக்கணம் அந்த அளவு நீங்க டீட்டெயிலாக படிக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்ப கருத்து எப்படி வரும் என்று சொன்னால், அனைத்து சிறுவர்களும் சரியா சிரித்தவர்களாகவும், சமீன் சமீன் கொளுத்தவன் கொளுத்தவன் என்று அழைத்தவர்களாகவும் ஹசனுக்கு பின்னால் நடந்து செல்வார்கள். அப்படித்தான் வாரது. விளங்கினா? அவர்கள் இப்ப யம்சி ஜமீஉல் அவுலாதி ஹல்ஃப ஹசன், ஹசனுக்கு பின்னால் அனைத்து சிறுவர்களும் நடந்து செல்வார்கள். அவர்கள் எப்படியானவர்களாக நடந்து போறாங்கண்டா, வஹும் யல்ஹகூன அவர்கள் சிரித்தவர்களாக, வயுநாதூன அவர்கள் அழைத்தவர்களாக. அப்ப வஹும் யல்ஹகூன வயுநாதூன அவர்கள் சிரித்தவர்களாகவும் அழைத்தவர்களாகவும். எப்படி அழைத்தவர்களாக? சமீன் 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 என்ற கருத்து கொளுத்தவன். விளங்கினா? சமீன் சமீன் என்று 2 முறை வந்திருக்குது. அப்ப கொளுத்தவன் கொளுத்தவன் ரைட் என்று அழைத்தவர்களாக. விளங்கினா? அப்ப கொளுத்தவன் கொளுத்தவன் என்று அழைத்தவர்களாக, சிரித்தவர்களாக. ஹசன் ஹசனுக்கு பின்னால் அனைத்து சிறுவர்களும் அனைத்து பிள்ளைகளும் நடந்து செல்வார்கள். யஹ்லபு ஹசன் வயபிகி தும்ம யஜ்ரி இலல் பைத். யஹ்லபு ஹசன் கலிப யஹ்லபு. கலிப என்றா கோபம் அடைந்தார். அப்ப கலிப யஹ்லபு என்றா கோபம் அடைகிறான். ஏன்னா முலாரில வந்திருக்குது. அப்ப யஹ்லபு ஹசன் ஹசன் கோபம் அடைகிறான். வயபிகி அவன் அழுகிறான். தும்ம யஜ்ரி இலல் பைத் பிறகு அவன் வீட்டுக்கு ஓடுகிறான். பக்கா யபிகி என்றா அழுதான். சரியா? யகுல்லபு அந்த கருத்து என்ன? கோபம் அடைந்தான். பக்கா யபிகி என்றா அழுதான். சரியா? பக்கா அழுதான், யபிகி அழுகிறான். ஜரா ஓடினான், யஜ்ரி ஓடுகிறான். சரியா? தெரியாத சொற்கள் இருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அப்ப யகுல்லபு ஹசன் ஹசன் கோபம் அடைகிறான், வயபிகி அழுகிறான், தும்ம யஜ்ரி இலல் பைத் பிறகு அவன் வீட்டுக்கு ஓடுகிறான் என்று இந்த பந்தி முடியுது. ஓகே. அப்ப யுஹிப்பு ஹசன் அல்லக்ல. ஹசன் வஹுவ யக்குலுல் ஹல்வா கசீரன் வயஷ்ரபுல் ஆசீர தாயிமன். ஹசன் அல்ஆன் هو أسمن ولد في الحي يمشي جميع الأولاد خلف حسن وهم يضحكون وينادون سمين سمين يغلب حسن ويبكي ثم يجري إلى البيت. இந்த பந்தி விளங்கினா எல்லாருக்கும்? முதலாம் பந்தி கிளியரா? ஓகே ரைட். ஓகே. அடுத்த பாருங்க இரண்டாம் பந்திய. في الصباح يتناول حسن الفطور مع والده. காலையில் யதனாவுல் ஹசன் في الصباح என்ற காலையில், யதனாவுல் ஹசன் அல் ஃபதூர் ஃபதூர் என்ற காலை உணவு. அப்ப ஹசன் காலை உணவை தனது தந்தையுடன் மஅவாலிதிஹி தனது தந்தையுடன் பெற்றுக்கொள்கிறான். சரியா? தனாவல என பெற்றுக்கொண்டான். அப்ப ஃபிஸ் சபாஹி யதனாவலு ஹசன் அல் ஃபதூர மஅவாலிதிஹி காலையில் ஹசன் தன்னுடைய காலை உணவை தன்னுடைய தந்தையோடு காலை உணவை தனது தந்தையுடன் பெற்றுக்கொள்கிறான். யக்குலு பைவத்தன் வாஹிதத்தன் வகிதஅத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுப்ஸி. யக்குலு அவன் சாப்பிடுவான் அல்லது சாப்பிடுகிறான். பைவத்தன் வாஹிதத்தன் என்ன பைவான கருத்து என்ன? பைவா தெரியுமா அவங்களுக்கு? முட்டை. முட்டை. அப்ப எஸ் முட்டைக்கு சொல்றது என்ன? பைவத்தன் வாஹிதத்தன் ஒரு முட்டையை
சாப்பிடுகிறான். வகித்அத்தன் ஸகீரத்தன், கித்ஆ என்ற கருத்து, கித்ஆ ஒரு பீஸ், ஒரு துண்டு. அப்ப கித்ஆத்தன் ஸகீரத்தன், சிறியதொரு துண்டை சாப்பிடுகிறான். எஸ். ஹுபுஸ் என்றா என்ன? ஹுபுஸ் என்றா ஹுபுஸ் என்ற சொல் வந்து ரொட்டிக்கும் சொல்றா அல்லது பானுக்கும் ஹுபுஸ் என்று தான் சொல்றது. சரியா? ரைட். அப்ப கித்ஆத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுபுஸ், அப்ப ரொட்டியிலிருந்து சிறியதொரு துண்டை அவன் சாப்பிடுகிறான், அதாவது சிறியதொரு ரொட்டி துண்டை, அதான் அது கருத்தா. அப்ப யக்குலு பைதத்தன் வாஹிதத்தன் வகித்அத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுபுஸ். சரியா? எஸ். ஓகே. அப்ப அவன் ஒரு முட்டையையும் சிறியதொரு ரொட்டி துண்டையும் அல்லது ரொட்டியிலிருந்து சிறியதொரு துண்டையும் அவன் சாப்பிடுகிறான். வயஸ்ரபு கூபன் ஸகீரன் மினல் ஆசிர். வயஸ்ரபு நாங்க மேல பார்த்தோம், ஷரிப யஸ்ரபுன்னா குடிக்கிறான் அல்லது குடிப்பான் என்று சொல்லும். மேலுமா நீங்க எங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அப்படித்தான் இந்த வாக்கியம் தொடர்ந்து போகணும். இப்ப யுஹிப்பு ஹசனண்டா ஹசன் விரும்புவான் என்று ஆரம்பிச்சா தொடர்ந்து நீங்க எதிர்காலத்துல அந்த விரும்புவான் அப்படித்தான் போகணும். விரும்புகிறான் என்று ஆரம்பிச்சா தொடர்ந்து நீங்க அப்படியே போகணும். சரியா? இப்ப வயஸ்ரபு அவன் குடிப்பான் அல்லது குடிக்கிறான். கூபன் ஸகீரன் மினல் ஆசிர். கூபன் கருத்து என்ன? குவளை என்ற கருத்து என்ன? தமிழ்ல குவளைன்னு சொன்னீங்க, அப்படி என்றா என்ன? எங்கட பேச்சு வழக்கில் நாங்க என்ன சொல்றது? ஒரு கப் ஒன்று, சின்ன ஒரு கப் குவளை. சரியா? ஸகீரன் மினல் ஆசிர், அப்ப பழச்சாறிலிருந்து சிறியதொரு குவளை. அப்ப சிறியதொரு குவளை பழச்சாறை அவன் என்ன செய்கிறான்? குடிக்கிறான். விளங்கினா? இப்ப மினல் ஆசிர் என்பது இருந்து, மின்னன்றது இருந்து என்ற கருத்துல தான் நாங்க படிச்சுக்கிறோம். ஆனா இங்க வந்து அதுக்கு வேற கருத்து இருக்குது, பரவாயில்ல, நான் இருந்தே பார்ப்போமே. பழச்சாற்றிலிருந்து சிறியதொரு குவளையை அவன் குடிக்கிறான். வஃபில் லுஹுரி, மதிய நேரத்தில், நண்பகல் பொழுதில், மதிய நேரத்தில், அல்லது லுஹர் நேரம் என்று சொல்றா, அது மதிய நேரம் தான். யதனாவலு ஹசன் அல் கதாஅ மஅ வாலிததிஹி. ஹசன் தன்னுடைய தாயுடன் பகல் உணவை பெற்றுக்கொள்கிறான். தனாவல பெற்றுக்கொண்டான். ஓகே. யதனாவலு ஹசன் அல் கதாஅ பகல் உணவை. சரியாப்பா? அல் ஃபதூரண்டா காலை உணவு, அல் கதாண்டா பகல் உணவு. சரியா? அப்ப யதனாவலு ஹசன் அல் கதாஅ மஅ வாலிததிஹி, தன்னுடைய தாயுடன். வாலிதிஹி என்ற தன்னுடைய தந்தையுடன், வாலிததிஹி என்ற தாய், வாலிதுன் வாலிதத்துன், தன்னுடைய தாயுடன் பகல் உணவை ஹசன் பெற்றுக்கொள்கிறான். அவன் என்ன செய்கிறான்? யக்குலு சமக், யக்குலு சமக், மீன் சாப்பிடுகிறான். மீன், சமக்கன்னா மீன். வத்தஜாஜ், கோழி. வல் ஹல்வா, இனிப்பு பண்டம் என்பவற்றை சாப்பிடுகிறான். அப்ப யக்குலு சமக்க வத்தஜாஜ வல் ஹல்வா, அவன் மீனையும் கோழியையும் இனிப்பு பண்டத்தையும் சாப்பிடுகிறான். வயஸ்ரபுல் அசீர், அவன் பழச்சாறு குடிக்கிறான். அசீர் என்ற கருத்து என்ன? பழச்சாறு. அப்ப வயஸ்ரபுல் அசீர், அவன் பழச்சாறு குடிக்கிறான். ஓகே, விளங்கிக்குமா நினைக்கிறேன். பாருங்க, நான் வாசிக்கிறேன், நான் கடைசியா இன்னொரு முறை சொல்லித்தாரேன், நீங்க இப்ப பாருங்க. ஃபிஸ் சபாஹி யதனாவலு ஹசன் அல் ஃபதூர மஅ வாலிதிஹி யக்குலு பைதத்தன் வாஹிதத்தன் வகித்அத்தன் ஸகீரத்தன் மினல் ஹுப்ஸி வயஷ்ரபு கூபன் ஸகீரன் மினல் ஆசீர் வஃபில் ظுஹுரி யதனாவலு ஹசன் அல் கதாஅ மஅ வாலிததிஹி يأكل السمك والدجاج والحلوى ويشرب العصير. ரைட். அடுத்த ரெண்டு வரையும் பாருங்க. சஅலஹு வாலிதுஹு, சஅல என்ற கருத்து வினவினான், வினா கேட்கிற. சரியா? கேட்டார். அப்ப சஅலஹு, அவனிடம் கேட்டார். யாரு கேட்டார்? அவனுடைய தந்தை. அப்ப அவனுடைய தந்தை அவனிடம் கேட்டார். அந்த தக்குலு மஇ கலீலன், அந்த தக்குலு, நீ சாப்பிடுவாய் அல்லது நீ சாப்பிடுகிறாய், மஇ என்னுடன், கலீலன் கொஞ்சமாக. அப்ப அந்த தக்குலு மஇ கலீலன், நீ என்னுடன் கொஞ்சமாகவே சாப்பிடுகிறாய்.
லிமாதா அந்த சமீன், ஏன் நீ கொளுத்தவனாக இருக்கிறாய், ஏன் நீ கொளுத்தவனாக அல்லது கொளுத்திருக்கிறாய். ஹாதா அம்ருன் அஜீப், இது ஒரு ஆச்சரியமான விடயம். ஹாதா அம்ரன்னா கருத்து விடயம், அம்ரன்னா கருத்து என்ன விடயம், அஜீபன்னா ஆச்சரியமான. ஹாதா அம்ருன் அஜீப், இது ஒரு ஆச்சரியமான விடயம். நவர ஹசன் இலா வாலிததிஹி, ஹசன் தன்னுடைய தாயை பார்த்தான். நவர வந்தா பார்த்தான், இலா என்ற இடைச்சொல் வரும். ஓகே, நவர இலா. இப்போ நவர ஹசன் இலா வாலிததிஹி என்றா இங்கே இக்கு என்றெல்லாம் மொழிபெயர்க்கிற இல்லை. ஹசன் தன்னுடைய தாயை பார்த்தான், அவ்வளவுதான். சும்ம வஹிக, பிறகு அவன் சிரித்தான். வகால், அவன் சொன்னான், யா வாலிதி, என்னுடைய தந்தைக்கு, இஸ் அல், சஅல வினவினான், இஸ் அல் என்றா வினவுங்க, கேளுங்க. இது ஒரு ஏவல் வினை. இஸ் அல், இஸ் அல் வினவுங்க, வாலிததி என்னுடைய தாயை, என்னுடைய தாயிடம் வினவுங்க, அனிஸ் சபபி காரணத்தை பற்றி. அப்ப சபபண்டா காரணம். ஓகே, சபபண்டா கருத்து என்ன, காரணம். யா வாலிதி இஸ் அல் வாலிததி அனிஸ் சபபி, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாயிடம் காரணத்தை பற்றி கேளுங்கள் என்று அவன் சொன்னான். விளங்கினா? ரைட். ஓகே, அப்ப திருப்பொருமுறை பாருங்க பார்க்க, விலங்கல்லாட்டி கேளுங்க பார்க்க, ஏதாவது ஒரு இடத்துல விலங்கல்லாட்டி கேளுங்க. டவுட்டே இல்லை போல என்ன? லாஸ்ட் வேர்டுக்கு மகள், அதாவது யா வாலிதி இஸ்அல் வாலிததி அனிஸ் சபப், சபபண்ட சொல்ல கருத்து என்னடா காரணம். விளங்கினா? சபபண்டா காரணம். யா வாலிதி என்னுடைய தந்தைக்கு, இஸ்அல் வாலிததி என்னுடைய தாயிடம் கேளுங்க, இஸ்அல் வாலிததி அனிஸ் சபபி காரணத்தை பற்றி என்னுடைய தாயிடம் கேளுங்க என்று வரும். விளங்கினா அவங்களுக்கு? சரியா மகள் நுஹா? ஓகே, ஓம் சார். ரைட், ஓகே. மற்றபடி மற்றதெல்லாம் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்போ நான் திருப்ப விளங்கப்படுத்தணுமா, தேவையில்லை தானே மொழிபெயர்த்து காட்டணுமா? இந்த அரைவாசி பகுதியாக இருக்குது. சரியா? 119ஆம் பக்கம்தான் போகிறோம். 273 பக்கங்கள் மொத்தமாக இருக்குது. அதால நான் அடுத்த பகுதி போகவா? ஓகே, சரி. அப்போ நீங்கள் இன்ஷால்லா இந்த பயிற்சியால செஞ்சு பாருங்க. வளமையாக சொல்லிட்டு தான் போகிறேன், செஞ்சு பாருங்க இன்ஷால்லா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க இதில். ரைட், பந்தியில் வந்த ஒரு வாக்கியம் தான், ஹுவ அஸ்மனு வலதின் ஃபில் ஹைக்கி, பிரதேசத்தில் அவன் மிகவும் கொளுத்த சிறுவன். அஸ்மனு வலதின். அப்போ அஸ்மன், இப்போ கதீமண்டு வந்து அக்குதம், கதீமண்டா பழையது, அக்குதமண்டு வரக்கொள்ள மிகவும் பழையது, பழையவன் என்ற கருத்தில் வரும். உதாரணமாக, ஹுவ அக்குதம் வலதின் ஃபில் மதுரசா, பாடசாலையில் அவன் மிகவும் பழைய மாணவன். விளங்கினா? இப்போ கேட்ட அந்த கருத்து எப்படி எடுக்கிறண்டு? விளங்கினா? ரைட். இப்போ கதீம் அக்குதம், ரைட். ஹுவ அக்குதமு வலதின் ஃபில் மதுரசா, பாடசாலைக்கு அவன் தான் மிகவும் பழைய மாணவன்.
அதே மாதிரி இங்க பாருங்க நலீஃப் அஸ்ஸஃபி என்று இருக்குது. நலீஃப் அண்ணா கருத்து என்ன? நலீஃப் அண்ணா என்ன கருத்து? பார்த்தான். சுத்தம். நலீஃப் நல்லறை இல்லம்மா, நலீஃப் நலீஃப் அண்ணா சுத்தம். அப்ப இது இந்த ஃபார்மட்டு மாத்தகள் எப்படி வரும்? இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தகள்ல நலீஃப் هو أنظف ولد في الصف. ஹுவ அங்லஃபு வலதி வழங்கினா ஹுவ அன்லஃபு வலதின் ஃபிஸ்ஸஃபி வகுப்பறையில் அவன் மிகவும் சுத்தமான சிறுவன். வழங்கினா மிகவும் சுத்தமான சிறுவன் அவன் தான். ஹுவ அன்லஃபு வலதின் ஃபிஸ்ஸஃபி. ரைட், குயிக்கா சொல்லுங்க, இப்போ விளங்கிக்கும். கபீர் அல் ஆயிலா அது எப்படி வரும்? هو أكبر ولد في العائلة. ஹுவ அக்பர் வலதின் ஃபில் ஆயிலா. இப்ப கருத்தை எப்படி சொல்லலாம்? அகினா வலதன சொல்லுக்கு சிறுவன் என்று சொல்ற குடும்பத்திலே அவன் மிகவும் பெரிய சிறுவன். சிறுவன் அல்ல. ரைட், குடும்பம் என்று வரக்கொள்ள அந்த இடத்துல நீங்க சிறுவன் என்று மொழிபெயர்க்காம எப்படி மொழிபெயர்த்தானல்ல? பிள்ளை, பிள்ளை, மூத்த பிள்ளை. விளங்கினா ஹுவ அக்பர் வலதின் ஃபில் ஆயிலா, அவன் குடும்பத்தில் மூத்த பிள்ளை, பெரிய பிள்ளை. சரியா? ரைட், ஓகே. சகீர் அல் பைத் هو أصغر ولد في البيت. ஹுவ அஸ்கர் வலதின் ஃபில் பைத்தி. கருத்து எப்படி வார? அவன் வீட்டிலே மிகச்சிறிய சிறுவன். அவன் வீட்டிலே மிகச்சிறிய சிறுவன், அது மிகச்சிறிய பிள்ளை. ஏன்னா ரைட். சரீ அல் ஃபரீக் هو أسرع ولد في الفريق. هو أسرع ولد. أسرع ولد في الفريق. கருத்து சொல்லுங்களே, கருத்து எப்படி வரும்? அவன் அணியிலே மிகவும் வேகமான சிறுவன். அவன் அணியிலே மிகவும் வேகமான சிறுவன். ஃபரீக் கண்டா கருத்து டீம், டீம் ஏன்னா ஃபரீக். ஓகே, அப்ப அணியில் அவன் மிகவும் வேகமான சிறுவன். சரி அண்டா வேகமான, அஸ்ரா அண்டு வரக்குள்ள மிக வேகமான நகரத்துல வார. அப்ப ஹுவ அஸ்ரஉ வலதின் ஃபில் ஃபரீக் கண்டா அவன் அணியிலே மிகவும் வேகமான சிறுவன் என்று வரும். ரைட். நஷீத் அல் முஆஸ்கர் இது எப்படி வார கருத்து? هو أنشط ولد في المعسكر. அவன் முகாமிலே மிகவும் உற்சாகமான சிறுவன். ரைட், வெரி குட். முஆஸ்கர் அண்டா முகாம், நஷீத் அண்டா உற்சாகமான. அப்ப ஹுவ அன்ஷத்து வலதின் ஃபில் முஆஸ்கர். ஹுவ அன்ஷத்து வலதின் ஃபில் முஆஸ்கர், முகாமிலே அவன் மிகவும் உற்சாகமான சிறுவன். அப்படின்னா முகாம் கேம்ப் என்று சொல்ற, முஆஸ்கர் கேம்ப், முகாம பாசறை என்று சொல்ல மேலும். ரைட். முஆஸ்கருல் கஷாஃபா. ரைட், அப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா ஒரு பாடம் ஒன்றே வருது. ரைட். அப்ப ஹுவ அன்ஷத்து வலதின் ஃபில் முஆஸ்கரண்டா அவன் முகாமிலே மிகவும் உற்சாகமான சிறுவன். ரைட். அஜீப் அல் மதீனா சொல்லுங்களே. هو أعجب ولد في المدينة. ரைட். ஹுவ அஅஜபு வலதின் ஃபில் மதீனா. மதீனா, மதீனாண்டா நகரத்தில். சரியா? கரியத்துன், கரியத்துன்டா கிராமம், மதீனாண்டா நகரம். இப்ப நகரத்தில் அவன் மிகவும் என்ன அஅஜப், அஅஜப்னா கருத்து என்ன? அதிசயமான. அதிசயமான. அஜீப்னு சொல்ல நாங்க மேல பார்த்தோம் பாடத்துல, ஹாதா அம்ருன் அஜீப், இது ஒரு அதிசயமான விடயம் அண்டு பார்த்தோம். அப்ப அஅஜப் அது மிகவும் அதிசயமான நகரத்துல வாரனா. அப்ப ஹுவ அஅஜபு வலதின் ஃபில் மதீனா, நகரத்தில் அவன் மிகவும் அதிசயமான சிறுவன். சரியா? அது வித்தியாசமான ஆள். ரைட், ஓகே. அப்ப இந்த ஃபார்மட் வழங்கிக்கும் என்ன அவளுக்கு? சரி, அடுத்து பார்ப்போம். ரைட், குயிக்கா சொல்லுங்க பார்க்க. ரத்திபில் கலிமாத் லாத்தியா லித்தகூன ஜுமலன் முஃபீதா. ரைட், இதுல குயிக்கா சொல்லுங்க. ஜமீஅ அஸ்ஸபூரா அமாம அத்தலாமீர் யஜ்லிசு. முதலாவது சொல்ல என்ன? யஜ்லிசு. இரண்டாவது
أمام அமாம السبورة சபூரா. சரியா விளங்குனதானே? யஜ்லிசு ஜமீஉ தலாமீத். இப்போ யஜ்லிசு தலாமீதுன்னாலும் பிழை இல்லை. ஆனால் இங்கே ஜமீஅன்னு சொல் வந்திருக்குது. ஜமீஅன்னு சொல் வந்தால் கட்டாயமாக அந்த ஃபாயில முன்னுக்கால தான் வரணும். அத்தலாமீதுன்னு சொல்ல முன்னால தான் ஜமீஅன்னு சொல் வரணும். அப்போ யஜ்லிசு ஜமீஉ தலாமீத், அனைத்து மாணவர்களும் அமர்கிறார்கள். அமாம சப்பூரா, கரும்பலகைக்கு முன்னால். சரியா? ரைட். ரெண்டாவது சொல்லுங்க. உக்திஹி அல் மசாஇ சாலிஹ் ஃபி யதனாவலு மஅ அல் அஷாஅ. يتناول யதனாவலு. ரெண்டாவது صالح சாலிஹ் العشاء அல் அஷாஅ. ஓகே. مع أخته மஅ, வெரி குட். உக்திஹி, ரைட். في المساء ஃபில் மசாய். சரியா? ரைட், வெரி குட். யதனாவலு சாலிஹ், சாலிஹ் பெற்றுக்கொள்கிறான். எதை பெற்றுக்கொள்கிறான்? அல் அஷாஅ, இரவுணவு. அப்போ நாங்கள் இந்த பாடத்தில் மூவேளை உணவுகளையும் குறிக்கின்ற அரபு பதங்களை பார்த்தோம். அல் ஃபத்தூர் காலை உணவு, அல் ஹதா பகல் உணவு, அல் அஷா இரவுணவு. ஓகே. இப்போ இஷா தொழுகை தெரியும் தானே? அஷாண்டா இரவுணவு. அப்போ யதனாவலு சாலிஹ் அல் அஷாஅ, சாலிஹ் இரவுணவை பெற்றுக்கொள்கிறான். யாருடன்? மஅ உக்திஹி, அவனுடைய சகோதரியுடன். அவனுடைய மா உக்திஹி அந்த லமீர் இருக்குதுன்னா, அப்போ அதையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் மொழிபெயர்க்கணும். அவனுடைய சகோதரியுடன். எப்ப? ஃபில் மசாய், மாலை வேலைக்கு. சரியா? மாலைக்கு சாலிஹ் இரவுணவை அவனுடைய சகோதரியுடன் பெற்றுக்கொள்கிறான் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. மூணாவது சொல்லுங்க பார்க்க. யௌமின் அத்தனாவலு அல்லபனி மின் கூபன் குல்ல சகீரன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்க. அத்தனாவலு. كوبا வெரி குட். கூபன் صغيرا சகீரன் من மினல் اللبن லபனி كل يوم குல்ல யௌமி. வெரி குட். ஓகே. சரியா? அத்தனாவலு கூபன் சகீரன் மினல் லபனி, கூபன் சகீரன் மினல் லபனி. இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் உங்களோட எக்ஸாமுக்கு வருது. கொஞ்சம் மயக்கமான வாக்கியங்கள். சரியா? அத்தனாவலு கூபன் சகீரன் மினல் லபனி குல்ல யௌமின். ஒவ்வொரு நாளும் சிறியதொரு பால் குவளையை நான் பெற்றுக்கொள்கிறேன் நகரத்தில் வரும். ஓகே. கூபன் சகீரன், கூபன் சகீர். அத்தனாவலு கூபன் சகீரன், சிறியதொரு குவளைக்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதனாலான குவளை, அதாவது மினல் லபன், பால், பாலிலிருந்து சிறியதொரு குவளைக்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். சரி, ஓகே. நாலாவது பாருங்களே. சமீரா கபீரத்தன் மின் குத்அத்தன் தனாவலத் அல் ஹல்வா. இதை சொல்லுங்க பார்க்க. تناولت தனாவலத் சமீரா قطعة குத்அத்தன். வெரி குட். கபீரத்தன். ஓகே. மினல் ஹல்வா, மினல் ஹல்வா. சரியா? தனாவலத் சமீரா குத்அத்தன் கபீரத்தன் மினல் ஹல்வா. தனாவலத் சமீரா குத்அத்தன் கபீரத்தன் மினல் ஹல்வா. சமீரா இனிப்பு பண்டத்திலிருந்து பெரியதொரு துண்டை பெற்றுக்கொண்டாள் என்று வரும். சரி, கடைசியா பாருங்களே. அஸ்ஸஃபி தில்மீதத்தின் அன்டி ஃபி அன்ஷத். இது எப்படி வரும்? அன்டி அன்ஷத்து. ஓகே. தில்மீதத்தின் ஃபிஸ்ஸஃபி. சரியா? ஃபிஸ்ஸஃபி என்று வரும். ரைட். அன்டி அன்ஷத்து தில்மீதத்தின் ஃபிஸ்ஸஃபி. அப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த சொல்ல பார்த்தோம். நஷீத்தன்னா உற்சாகமான நகரத்தில் வரும். அன்ஷத்தன்னா மிகவும் உற்சாகமானவன் நகரத்தில் வர. அப்போ அன்டி அன்ஷத்து தில்மீதத்தின் ஃபிஸ்ஸஃபி என்றால் நீ வகுப்பறையில் மிகவும் உற்சாகமான மாணவி
என்ன கருத்துல வாருனா நீ வகுப்பறைக்கில் மிகவும் உற்சாகமான மாணவி என்ற கருத்துல வரும். ரைட், இதையும் பாருங்களே. உஃபக்லிலு மீன் தக்குலு இலா யஸ்ரபு. நாங்க படிச்சோம் என்ன உஃபக்லிலு வந்தா கருத்து என்ன? உஃபக்லிலு வந்தா நான் விரும்புகிறேன் என்ற கருத்துல வார. சரியா? ரைட். அப்ப நீங்க கொஞ்சம் வாக்கியங்களை பாருங்க. ஒன்னாவது வாக்கியம் என்ன? வாலிததி அஸ்ஸமக கசீரன், அனா அசீரத் துஃபாஹி, அஹி அல் கஹ்வத தாயிமன், அத்தனாவலு ஃபில் ஃபதூரி கிதஅத்தன் சகீரத்தன் அல் குபுசி, நவரத்தில் மீது இல சூரத்தி. ரைட். இப்போ விட சொல்லுங்க பார்க்க. ஒன்னாவது என்ன? வாலிததி تأكل தக்குலு சமக்க கசீரன். சரியா? என்ன பெண்பால் தானே, அப்ப அதை வச்சு முதலுக்கு லேசாக பிடிக்கலாமண்ணா, தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட். வாலிததி தக்குலு தக்குலு சமக்க கசீரன். இதுல மற்ற சொற்கள் எல்லாம் ரைட் யஸ்ரபு ஆண்பால் இருக்குது, உஃபக்லிலு என்பது தன்மையில வந்திருக்குது. அப்ப இதான் சொல்லணும் வாலிததி தக்குலு சமக்க கசீரன், என்னுடைய தாய் அதிகமாக மீன் சாப்பிடுகிறாள் என்று வரும். ரைட். ஆனா أفضل ஆனா உஃபக்லிலு அசீரத் துஃபாஹி. ஏன்னா நான் அசீரு துஃபாஹண்டா அப்பில் பழச்சாறு இல்லையா? ரைட். அப்படித்தானே? அப்படித்தானே புள்ளகள்? ஓகே. ஆனா உஃபக்லிலு அசீரத் துஃபாஹி, நான் அப்பில் பழச்சாறை விரும்புகிறேன். ரைட். அஹி يشرب القهوة دائما. யஸ்ரபுல் கஹ்வத தாயிமன். அஹி யஸ்ரபுல் கஹ்வத தாயிமன். அஹி என்னுடைய சகோதரன், யஸ்ரபு குடிக்கிறான், அல் கஹ்வான கருத்து கோபி, கொஃபி, தாயிமன் என்றா எப்போதும், எப்போதும். இப்போ அஹி யஸ்ரபுல் கஹ்வத தாயிமன் என்றா என்னுடைய சகோதரன் எப்போதும் கொஃபி கொஃபி குடிக்கிறான் என்று வரும். ரைட். அடுத்தது அத்தனாவலு ஃபில் ஃபதூரி கித்அத்தன் சகீரத்தன் من மினல் குபுசி, மினல் குபுசி. ரைட். அத்தனாவலு நான் பெற்றுக்கொள்கிறேன், ஃபில் ஃபதூரி காலை உணவில், கித்அத்தன் சகீரத்தன் மினல் குபுசி ரொட்டியிலிருந்து சிறியதொரு துண்டை காலையில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று வரும். சரியா? பிகின வாரது என்ன? மின் என்ற சொல் வரும். கடைசியா என்ன மிஞ்சிக்குது? நவரத்தில் மீது இலசூரத்தி. ரைட். அப்ப நான் சொன்னேன் தானே, நவர என்ற வினைச்சொல் வந்தால் கட்டாயமாக இலா என்ற இடைச்சொல் வரும். அப்ப நவரத்தில் மீது இலசூரத்தி என்றா மாணவன் படத்தை பார்த்தான் என்ற கருத்துல வரும். சூராண்டா ஒரு பிக்சர், படமா. ரைட். ஓகே. ரைட். ஃபில் மசாய் மஹால எங்க கேட்டுக்கிறீங்க? ரைட். கொஞ்சம் முடியுங்க. ஓகே. இதுல நீங்க ஃபில் மசாயி ஆரம்பத்துல போட்டு எழுதலாமான்னு கேட்டுக்கிறீங்க மஹால். சரியா சஹா? எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரியா? பிரச்சனை இல்லை. நாங்க பொதுவாக கடைசி தான் போடுவாங்க, ஆனா முதல்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி வரும்? ஃபில் மசாயி யதனாவலு சாலிஹ் அல் அஷா மஅ உக்திஹி அப்படின்னு சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை கடைசி போட்டால் நல்ல. சரியா? ஓகே. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ரெக்கார்டிங் பிரச்சனை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ரெக்கார்டிங் கொஞ்ச நாளாக அப்லோட் பண்ணப்படலை. ஏன்னா நீங்கள் கிளாஸில் ஃபுல்லாக இருந்து பார்க்கணும்னா நல்ல இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, நாங்க ஜமீ என்று சொல்ல வச்சு பார்த்தோம். ரைட். ஜமீ உல் அவுலாத். சரியா? ஜமீ உல் அவுலாத் அனைத்து பிள்ளைகளும், அனைத்து சிறுவர்களும் என்ற கருத்துல வாரும். ரைட். இப்போ வந்து ஜமீ என்று சொல்லு பதிலாக வேறு சொற்கள் இருக்குது. உதாரணமாக பஅத், பஅத் என்ற கருத்து சில என்ற கருத்துல வாரும். இப்போ பாருங்களேன் இந்த உதாரணத்துல. அப்ப எம்சி ஜமீ உல் அவுலாத் கல்ஃப ஹசன், அனைத்து பிள்ளைகளும் சிறுவர்களும் ஹசனுக்கு பின்னால் நடக்கிறார்கள் என்ற கருத்துல வரும் இல்லையா? ரைட்.
அந்த இன்ஷா அல்லாஹ் ரீஅரேஞ்ச் பண்ணி, அதாவது வாக்கியத்தை ஒழுங்குபடுத்தி எழுதுறது மிக முக்கியமாக பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பயிற்சியாக எக்ஸாம் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே, சரியா, ரைட். அடுத்த பாருங்க, அல் பனாத் அல் முஅல்லிமா தம்ஷி ஜமீஉல் பனாத்தி கல்ஃபல் முஅல்லிமா. பனாத்தண்டா யாரு? பீன் தண்ட சொல்லுடைய பன்மக பனாத். அப்ப பனாத்தண்டா யாரு? பிள்ளைகள். பிள்ளைகள் என்றா சிறுமிகள். ஏன்னா நாங்க வலதுன் அவுலாதுன் என்ற சொல்லுக்கு எப்படி சிறுவர்கள் என்று மொழிபெயர்க்கிறோமோ, அதே போல பின்துல் பனாத் என்ற சொல்லுக்கு சிறுமிகள், பெண் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றதுதான் பனாத். அப்ப தம்சி ஜமீஉல் பனாத்தி கல்ஃபல் முஅல்லிமா, அனைத்து பெண் பிள்ளைகளும் ஆசிரியைக்கு பின்னால் நடக்கிறார்கள் என்று வரும். சரியா? மஷா நடந்தான், மஷா யம்சி, தம்சி என்று பெண்பால வந்திருக்குது. சரியா? சரி, நான் சொல்லித்தாரேன். ஜமீ அண்ணா கருத்து அனைத்து என்ற கருத்துல வர அனைத்து. குள்ளு என்று சொல்ல போட்டா குள் என்று சொல்ல போட்டால் ரைட் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா குள்ளு என்ற சொல் வந்து பெரும்பாலும் ஒவ்வொரு என்ற கருத்துல வார்த்தை தான் நாங்க பயன்படுத்துறோம். குள்ளு, உதாரணமாக குள்ளு தாலிபின், ஒவ்வொரு மாணவரும். இப்ப அந்த இடத்துல ஜமீஉ தாலிபின் என்று சொல்றது இல்லை. ஜமீஅன்னு சொல் வந்தால் கட்டாயமாக பின்னுக்கால வரக்கூடிய சொல் பன்மையாகத்தான் வரணும். ஜமீஉல் அவுலாத், ஜமீஉல் பனாத் என்று பன்மையில தான் வரணும். குள்ளு என்ற சொல்ல போட்டால் பெரும்பாலும் ஒருமையில தான் பயன்படுத்துறது. குள்ளு தாலிபின், ஒவ்வொரு மாணவரும். குள்ளு வலதின், ஒவ்வொரு சிறுவரும். சரியா? ரைட். குள்ளு கிதாப், ஒவ்வொரு புத்தகமும். அப்போ குள்ளு என்று சொல்லப்பட்டால் பெரும்பாலும் ஒருமை சொல் தான் பின்னுக்கால வாரது. ஆனா இந்த இடத்துல உதாரணத்துல தலாமீது என்ற சொல்ல தந்துக்கிறாங்க. அப்ப குள்ளு தலாமீது என்ற அனைத்து மாணவர்களும் என்று வரும். அப்ப விளங்கி கொள்ளுங்கோ, ஜமீ என்ற சொல்ல போட்டா பின்னால வார பேரு சொல் பன்மையிலேயே தான் வரும். ஜமீஉ தாலிபன்னு சொல்ல இயலாது. ரைட். அப்ப அனைத்து என்ற இடத்துல தான் நாங்க பயன்படுத்துறது. குள்ளு என்று சொல்ல போட்டால் பெரும்பாலும் ஒவ்வொரு என்ற இடத்துல வாருது. குள்ளு தாலிப், குள்ளு சஃபின், ஒவ்வொரு வகுப்பும் என்ற இடத்துல வார. ஒருவேளை பன்மை வந்தால் குள்ளு தலாமீது, குள்ளு துல்லாபி என்று வந்தால் அந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு என்று மொழிபெயர்க்க இயலாது, அனைத்துன்னு தான் மொழிபெயர்க்கணும். சரியா? ரைட். இப்ப பாருங்களே, தஹ்ருஜு இகனா பஅல் என்ற சொல் தந்திக்கிறாங்க. இப்ப ஜமீஅன்னு சொல்லு பதிலாக பஅல் என்ற சொல். இப்ப பஅல் பனாத்தி கல்ஃபல் முஅல்லிமா என்று வரும். அப்ப பஅல் என்ற கருத்து என்ன? சில. அப்ப சில பெண் பிள்ளைகள் அல்லது சில சிறுமிகள் ஆசிரியைக்கு பின்னால் நடந்து செல்கிறார்கள் என்று வரும், நடக்கிறார்கள் என்று வரும். சரியா? ஏன்னா இது முலாரில தான் இருக்குது. மஷாண்டா தான் நடந்தான், மஷத்தண்டா அட பெண்பால் இறந்த கால வினைச்சொல். இதுல வந்து தம்சி என்கிறதால நாங்க நிகழ்காலத்தில் தான் மொழிபெயர்க்கிறோம். அப்ப தஹ்ருஜு பஅதுல் பனாத்தி கல்ஃபல் முஅல்லிமா, சில பெண் பிள்ளைகள் ஆசிரியைக்கு பின்னால் நடந்து செல்கிறார்கள் என்று வரும். சரியா? ரைட். அடுத்து சொல்லுங்க வாக்க. அப்ப தஹ்ருஜு يخرج بعض المدرسين خلف المدير. يخرج أنا சரி. يخرج بعض المدرسين خلف المدير கருத்து என்ன? சொல்லுங்களே கருத்து. அதிபருக்கு பின்னால் சில ஆசிரியர்கள் வெளியேறுகிறார்கள். அதிபருக்கு பின்னால் சில ஆசிரியர்கள் வெளியேறுகிறார்கள். ரைட். ரெண்டாவது, மூணாவது, யுஸல்லி அல் இமாம். يصلي بعض المدرسين خلف الإمام. யுஸல்லி பஅதுல் முதர்ரிஸீன கல்ஃபல் இமாம். ஏன்னா இமாமுக்கு பின்னால் சில ஆசிரியர்கள் தொழுகிறார்கள் என்று வரும். ரைட். அடுத்தது யஜ்லிசு அஸ்ஸஃபி. يجلس بعض المدرسين خلف الصف. யஜ்லிசு பஅதுல் முதர்ரிஸீன் கல்ஃப ஸஃபி, வகுப்பறைக்கு பின்னால் சில ஆசிரியர்கள் உட்காருகிறார்கள். ரைட். குல்லு அத்தலாமீத். يجلس كل التلاميذ خلف الصف. ஓகே. யஜ்லிசு குல்லு தலாமீதி
ஹல்ஃபல் ஹல்ஃபல் ஹல்ஃபஸ் சஃபி ஹல்ஃபஸ் சஃபி ரைட். வகுப்பறைக்கு பின்னால் இதுனா வந்து அனைத்து மாணவர்களும் இடத்துல வரும், அனைத்து மாணவர்களும் உட்காருகிறார்கள் என்று வரும். ரைட். யகிஃபு அல் மக்தபா يقف كل التلاميذ خلف المكتبة. யகிஃபு குல்லு தலாமீதி ஹல்ஃபல் மக்தபா. சரி, ஓகே. அல்லாஇபீன் அல் முதாரிப் يقف يقف كل اللاعبين خلف المدرب. يقف كل اللاعبين خلف المدرب. யாரு முதர்ரிபண்டா? யாரு? பயிற்றுவிப்பாளர். பயிற்றுவிப்பாளர். அல்லாஇபீன் என்றா விளையாட்டு வீரர்கள். அப்ப விளையாட்டு வீரர்கள் பயிற்றுவிப்பாளருக்கு பின்னால் நின்றிருக்கிறார்கள் என்று வரும். வகஃப என்ன? நின்றான. சரியா? ரைட், ஓகே. பயிற்றுவிப்பாளருக்கு பின்னால் சில விளையாட்டு வீரர் இல்ல அனைத்தனா குல்லுல்லாஹிபின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் நின்றிருக்கிறார்கள் என்று வரும். சரியா? அடுத்தது ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். சரி, ஓகே. அடுத்த பாருங்க. அடுத்தது இன்னொரு ஹிவார் ஒன்று இருக்குதுன்னா இன்னொரு பாடத்தை நாங்க வந்திருக்கிறோம். தரிஸ். ரைட். 43வது தரிஸ். சலாசுன் வார்பாவும். சரியா? ரைட். முஸ்தபாவுக்கும் மன்சூருக்கும் இடையில விடுமுறையை பற்றிய ஒரு ஹிவார் அல் உத்லா அన్న கருத்து விடுமுறை. சரியா? முஸ்தபா மன்சூர் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ஹிவார் என்ற கருத்து என்ன? உரையாடல். ரைட். அதுல யாரு முஸ்தபா, யார் மன்சூர்? யார் முஸ்தபாவாக வாரது? யாரும் இல்ல. அப்படியா? முஸ்தபா மன்சூர். ரைட். நான் முஸ்தபாவாக வந்தா மன்சூரை யார் வாசிக்கிறது? ஓகே, ரைட். மதா தஸ்தைகிது யௌமல் ஜும்அத்தி யா மன்சூர்? عادة أستيقظ مبكرا في 6 صباحا تقريبا. اوكي. ماذا تفعل في الصباح؟ أصلي الصبح ثم أقرأ القرآن الكريم. وماذا تفعل عندما تسمع أذان الجمعة؟ عندما أسمع أذان الجمعة أذهب إلى المسجد. وماذا تفعل في العصر؟ أذهب إلى حديقة الحيوانات مع عائلتي. ومتى تنام يوم الجمعة؟ عادة أنام متأخرا في 12 ليلا تقريبا. ஓகே, வெரி குட். சரியா? ஹைர். இப்போ இதில் பாருங்க. மதா தஸ்தைகிலு யௌமல் ஜும்அத்தி யா மன்சூர். மத்தா அண்டா எப்போது, தஸ்தைகிலு அண்டா கருத்து என்ன? எழும்புகிறாய், எழும்புகிறாய் அல்லது விழித்துக் கொள்கிறாய். மதா தஸ்தைகிலு, நீ எப்போது எழும்புகிறாய், நீ எப்போது விழித்துக் கொள்கிறாய். யௌமல் ஜும்ஆண்டா வெள்ளிக்கிழமை. ஏன்னா கிழமை நாட்கள் தெரியுமா எல்லாருக்கும்? முதலாவது அரபு மொழியில வெள்ளிக்கிழமை, சரி, எந்த கிழமையிலிருந்து ஆரம்பிக்குது? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தா. அப்ப முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்க என்ன சொல்றது? யௌமுல் அஹத். யௌமுல் அஹத். யௌமுல் அஹத் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை யௌமுல் இஸ்னைனி. யௌமுல் இஸ்னைன் திங்கக்கிழமை. புதன்கிழமை யௌமுஸ் சுலாசாய் புதன்கிழமை. வியாழக்கிழமை சாரி யௌமுல் அஹத், யௌமுல் இஸ்னைன், யௌமுஸ் சுலாசாய் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமைக்கு என்ன சொல்ற? புதன்கிழமை யௌமுல் அர்பிஆஇ. சரியா? அப்புறம் வியாழக்கிழமை யௌமுல் ஹமீஸ். ஓகே. வெள்ளிக்கிழமை தான் ஜும்ஆ, யௌமுல் ஜும்ஆ. கடைசியாக சனிக்கிழமை யௌமுஸ் சபத். ஓகே. அப்ப மதா தஸ்தைகிலு யௌமல் ஜும்அத்தி யா மன்சூர். மன்சூரை வெள்ளிக்கிழமைக்கு நீ எப்போது விழித்துக் கொள்கிறாய், எழும்புகிறாய் என்றுதான் கருத்து. ஆதத்தன் என்ன? ஆதத்தன் என்றா வளமையாக. வெரி குட். ஆதத்தன் என்றா வளமையாக.
இப்ப தாயிமனண்டா எப்போதும் என்ற கருத்துல தான் நாங்க மொழிபெயர்ப்போம். தாயிமனண்டா கருத்துன்னா எப்போதும். ஆதத்தன் என்ற கருத்துன்னா வளமையாக. அஸ்தைகிலு நான் எழும்புகிறேன், நான் கண் விழிக்கிறேன். முபக்கிரன் நேரகாலத்தோடு, முபக்கிரன் நேரகாலத்தோடு. ஃபிஸ்ஸாதிசதி 6 மணிக்கு. சபாஹன் காலையில். தக்ரீபன் கிட்டத்தட்ட. நான் ஒரு சொல்லாக மொழிபெயர்க்கிறேன்னா ஆதத்தன் என்ற கருத்தன்னா வளமையாக. அஸ்தைகிலு நான் எழும்புகின்றேன். முபக்கிரன் நேரகாலத்தோடு. ஃபிஸ்ஸாதிசதி 6 மணி அளவில். சபாஹன் காலையில். தக்ரீபன் கிட்டத்தட்ட. அப்ப இப்படி மொழிபெயர்க்கலாம். வளமையாக நான், சொல்லுங்களே வளமையாக நான். சொல்லுங்க யாராவது. வளமையாக நான். என்ன கஷ்டமா? நான் சொல்லு மொழிபெயர்ப்பு சொன்னேன், சரியா? கருத்தை சொன்னேன். நீங்க வாக்கியத்தை மொழிபெயர்த்து காட்டுங்க. ஆதத்தனண்டா வளமையாக. அஸ்ஸைகிலு நான் விழித்துக் கொள்கிறேன், விழிக்கிறேன். முபக்கிரன் நேரகாலத்தோடு. ஃபிஸ்ஸாதிசதி 6 மணிக்கு, 6 மணி அளவில். சபாஹன் காலையில். தக்ரீபனண்டா கிட்டத்தட்ட. சொல்லுங்க பாக்க. வளமையாக நான் நேரகாலத்துடன் கிட்டத்தட்ட 6 மணி அளவில் விழித்துக் கொள்வேன். ஓகே. வளமையாக நான் நேரகாலத்தோடு கிட்டத்தட்ட 6 மணி அளவில் விழித்துக் கொள்கிறேன். விளங்கின எல்லாருக்கும்? வளமையாக நான் நேரகாலத்தோடு கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் விழித்துக் கொள்கிறேன் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்கோ. மாதா தஃஅலு ஃபிஸ் சபாஹி. அது உங்களுக்கு தெரியுமாண்ணா? மாதா தஃஅலு ஃபிஸ் சபாஹி. காலையில் நீ என்ன செய்கிறாய்? சரியா? ஃபஅல செய்தான். தஃஅலு நீ செய்கிறாய். மாதா தஃஅலு ஃபிஸ் சபாஹி. காலையில் நீ என்ன செய்கிறாய்? மன்சூர் என்ன சொல்றாரு? உஸல்லி அஸ்ஸுபஹ நான் சுபஹ் தொழுவேன் அல்லது தொழுகிறேன். சும்ம பிறகு. சும்ம என்ற கருத்து பிறகு. அக்ரஉல் குர்ஆனல் கரீம் சங்கை மிக்க குர்ஆனை ஓதுகிறேன் என்று வரும். கர என்ற ஓதினான். அப்ப அக்ரஉ நான் ஓதுகிறேன். அல் குர்ஆனல் கரீம் சங்கை மிக்க குர்ஆனை நான் ஓதுகிறேன் என்று வரும். ரைட். அல்லது கேள்வி இப்படி கேட்டா, மாதா தஃஅலு ஃபிஸ் சபாஹி நீ காலையில் என்ன செய்வாய் என்று கேட்டால், உஸல்லி சுபஹ நான் சுபஹ் தொழுவேன். சும்ம அக்ரஉல் குர்ஆனல் கரீம் பிறகு நான் சங்கமிக்க குர்ஆனை ஓதுவேன் என்று மொழிபெயர்க்கலாம். வமாதா தஃஅலு இந்தமா தஸ்மஉ அஸானல் ஜும்ஆ. வமாதா தஃஅலு நீ என்ன செய்வாய், மேலும் நீ என்ன செய்வாய். இந்தமான கருத்து போது. தஸ்மஉ சமிஅ கேட்டான், சமிஅ கேட்டான். அப்ப தஸ்மஉ என்ற கருத்தா நீ கேட்கிறாய் என்ன. அப்ப இந்தமா தஸ்மஉ அஸானல் ஜும்ஆ ஜும்ஆவிற்குரிய அதானை நீ கேட்கின்ற போது என்ற கருத்துல வருமானா. ஜும்ஆவிற்குரிய அதானை நீ கேட்கின்ற போது நீ என்ன செய்வாய். இந்தமா அஸ்மஉ அஸானல் ஜும்ஆத்தி அஸ்ஹபு இலல் மஸ்ஜித். இந்தமா போது. அஸ்மஉ நான் கேட்கிறேன். அப்ப இந்தமா அஸ்மஉ நான் கேட்கும் போது. அஸானல் ஜும்ஆத்தி ஜும்ஆவிற்குரிய அதானை நான் கேட்கும் போது. அஸ்ஹபு இலல் மஸ்ஜித் நான் பள்ளிக்கு செல்வேன் அல்லது பள்ளிக்கு செல்கிறேன். ரைட். வமாதா தஃஅலு ஃபில் அஸ்ரி மாலையில். அஸ்ரண்டா இன்னிடத்துல மாலை வேலையை தான் குறிக்குது. மாலை ஃபில் மசாய் மாதிரியானது. அசர் வேலை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா மாலையில். மாலையில் நீ என்ன செய்வாய். அஸ்ஹபு இலா ஹதீகத்தில் ஹயவானாத்தி மஅ ஆயிலத்தி. அஸ்ஹபு நான் செல்வேன். இலா ஹதீகத்தில் ஹயவானாத்தி. ஹதீகத்துல் ஹயவானாத் என்றா அவங்களுக்கு தெரியும், ஜூக்கு சொல்றது இல்லையா, மிருக காட்சி சாலைக்கு சொல்றது. அப்ப அஸ்ஹபு இலா ஹதீகத்தில் ஹயவானாத்தி மஅ ஆயிலத்தி என்னுடைய குடும்பத்துடன் நான் மிருக காட்சி சாலைக்கு செல்வேன் அல்லது செல்கிறேன். வமதா தனாமு யௌமல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமைக்கு நீ எப்போது தூங்குவாய்.
நாம என்ன தூங்கினான், நாம எனாமு தனாமு. இப்போ வமதா தனாமு, நீ எப்போது தூங்குவாய், யௌமல் ஜும்ஆத்தி, வெள்ளிக்கிழமைக்கு. ரைட். ஆதத்தன், வளமையாக, அனாமு, நான் தூங்குவேன், முதாஹிரன், தாமதமாக, ஃபிசானியத்த லைலத்தன், ரைட், தக்ரீபன், கிட்டத்தட்ட இரவு 12 மணி அளவில். இப்போ வளமையாக நான் தாமதமாகி இரவு கிட்டத்தட்ட 12 மணி அளவில் நான் தூங்குவேன் என்று வந்திருக்குது. சரியா? ஓகே, விளங்குறதானே? ரைட். அப்பீல புதிய சொற்கள் என்று வரக்கொள்ள நீங்கள் படிச்சுக்கிறீங்க. இப்போ ஆதத்தன், பழமையாக, முபக்கிரன், நேரகாலத்தோடு, தக்ரீபன், கிட்டத்தட்ட, அதெல்லாம் புதிய சொற்கள். சரியா? அதே போல் ஐந்தமாண்ட கருத்து என்ன, போது. ரைட். ஹதீகத்துல் ஹவானாத் அண்டா மிருக காட்சி சாலை. ஆயிலாண்ட கருத்து குடும்பம். ரைட். முதாஹிரன் அண்டா தாமதமாக. லைலன் அண்டா இரவு. சரியா? சபாஹன் அண்டா காலை. சரி, அப்ப இந்த ஹிவார் விளங்கினா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கிறா யாருக்காவது? டவுட் இருக்கிறா புள்ள? டவுட் இல்லை தானே? சரியா? ரைட். இல்ல சார். ஓகே ஓகே, சரி. இன்ஷால்லா பேப்பர் கிளாஸ் நடக்கும் இன்ஷால்லா. சரியா? இப்போ எல்லாம் நடக்கும். ரைட். ஓகே. அப்போ சும்மேண்டு சொல்ல அவளுக்கு தெரிந்தானே? சும்மேண்டா கருத்து பிறகு அந்த சொல்ல வச்சு ஒரு பயிற்சி ஒன்று தந்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை இன்ஷால்லா செஞ்சு பாருங்க. ரைட். இதில் வந்திருக்குன்னு சொற்களை கொஞ்சம் பாருங்க. அத்தவல்லா, தவல்லா. சரியா? தவல்லாண்டா உழுவு செய்தான். தவல்லா, தவல்லா, யதவல்லு, அத்தவல்லா. ரைட். அடுத்த கிஸ்ஸா, கிஸ்ஸாண்டா கதை. சரியா? கிஸ்ஸாண்டா கருத்துன்னா கதை. இருத்ததா, இருத்ததாண்டா அணிந்தான். இருத்ததா, எர்த்ததி, அர்த்ததி என்று வரும். ஏன்னா இருத்ததாண்ட கருத்து லபிசன்ற கருத்துல வருது. லபிச, அணிந்தான். லபிச, லபிச யல்பசு. ரைட். லபிச அணிந்தான், யல்பசு அணிகிறான். இருத்ததாண்ட கருத்து அதுவும் அதே கருத்து தான், அணிந்தான். இருத்ததா, எர்த்ததி என்று வரும். மலாபிசல் மதரசா, மல்பஸ், மல்பஸ்ன்னு சொல்லுடைய பன்மை சொல் தான் மலாபிஸ். லிபாசுன் ஆடை, தௌபுன் ஆடை, மல்பசுன் ஆடை, எல்லாம் ஆடை குறிக்கின்ற சொற்கள் தான். மலாபிஸ் என்பது மல்பஸ் என்ற சொல்லுடைய பன்மை சொல். பாடசாலை சீருடைக்கு தான் நாங்கள் மலாபிசுல் மദ്രஸான்னு சொல்றது. அதுக்கு இன்னொரு தனிப்பேரண்டே இருக்குது, அஸ்ஸீஜுல் மദ്രஸி என்று சொல்றோம் இல்லையா? படிச்சுக்கிற ஞாபகம் இருக்குதா? அஸ்ஸீஜு அல் மദ്രஸி கருத்து என்ன? அஸ்ஸீஜுல் மദ്രஸி என்ற கருத்து சீருடை. பாடசாலை சீருடைக்கு சொல்றோம். பாடசாலை சீருடை. எஸ். அப்படிங்கன்னா மலாபிசுல் மദ്രஸா என்றாலும் கருத்து பாடசாலைக்குரிய ஆடைகள் என்ன கருத்துல வரும். சரியா? அதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சொற்களை. ரைட். தப்தரண்டா கொப்பி, ஏன்னா பயிற்சி கொப்பிக்கு நாங்கள் தப்தரண்டு சொல்ல பயன்படுத்துவோம். அதே போல மலாபிசு ரியாவாண்டா கருத்து நாங்கள்
அதாவது என்ன சொல்றது, உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள், ரைட், உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள் என்று சொல்றது. மல்அபண்டா மைதானம், ரைட், மற்ற சொற்களோடு பெரும்பாலும் தெரியும், ரைட். அசூரு, ஜார, ஜார என்ற கருத்து தரிசித்தான் என்ற கருத்துல வர ஜார. அசூரு சதீகி, என்னுடைய நண்பனை நான் தரிசிப்பேன். சும்மா அர்ஜிஉ இலல் பைத், பிறகு வீட்டுக்கு திரும்புவேன். சரியா? அப்ப அந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாருங்க, ஐந்தமா. ஐந்தமாண்ட கருத்து போகுது. ஐந்தமாண்ட கருத்து என்ன போகுது? இப்ப ஐந்தமா அஸ்மஉ அதானல் ஜும்ஆ அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், ஜும்மாவுக்குரிய அதானை நான் கேட்கின்ற போது பள்ளிக்கு செல்வேன் என்ற கருத்துல வந்திருக்குது. அது மாதிரி பாருங்க அடுத்த வாக்கியங்களை. யஹ்துருல் முதாரிசு யகிஃபு தலாமீது, குயிக்கா சொல்லுங்க வாக்கு எப்படி வரும்? இந்தமா லேசி. عندما يحضر المدرس يقف التلاميذ. இந்தமா யஹ்துருல் முதாரிசு யகிஃபு தலாமீது, ஆசிரியர் சமூகம் அளிக்கும் போது மாணவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்ற கருத்துல வார. அது மாதிரி யர்ஜிஉ வாலிதி மினஸ் சூக் நதனாவலுல் கதா, சொல்லுங்களேன். இந்தமா சொல்லுங்க. இந்தமா யர்ஜிஉ வாலிதி மினஸ் சூகி நதனாவலுல் கதா, அப்படித்தான் வருமானா? சந்தைக்கிலிருந்து என்னுடைய தந்தை திரும்புகின்ற போது நாங்கள் பகலுணவை பெற்றுக்கொள்கிறோம், திரும்பும் போது நாங்கள் பகலுணவை பெற்றுக்கொள்கிறோம் என்று வரும். சரியா? ரைட். அடுத்தது ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அக்துபு அல் வாஜிப அஸ்ஹபு இலல் ஹதீகா. அது எப்படி வார? அக்துபுல் வாஜிப அஸ்ஹபு இலல் ஹதீகா, வாசிச்சிட்டு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க பார்க்க அவசரமா. சொல்லுங்களே. عندما أكتب واجبا சொல்லுங்க. இந்தமா அக்துபுல் வாஜிப أذهب إلى الحديقة. அஸ்ஹபு இலல் ஹதீகா. சரியா? அஸ்ஹபு இலல் ஹதீகா கருத்து எப்படி வார? நான் ஹோம்வொர்க் எழுதுகின்ற போது வீட்டு தோட்டத்திற்கு செல்வேன். வெரி குட். நான் ஹோம்வொர்க், அந்த வீட்டு வேலை எழுதுகின்ற ஹோம்வொர்க்னு சொல்ற இல்லையா? நான் வீட்டு வேலையை செய்வதற்கு தோட்டத்திற்கு போனேன். இல்ல, செய்வதற்கு தோட்டத்துக்கு போனேன் என்று வராது. செய்வதற்காக தோட்டத்துக்கு போனேன் அப்படி அல்ல. இப்ப மகள் சஹாவா சொன்ன மாதிரி நான் ஹோம்வொர்க் எழுதுகின்ற போது அல்லது எழுதும் போது தோட்டத்துக்கு செல்வேன் என்று வரும். விளங்குதா? நான் ஹோம்வொர்க் எழுதும் போது தோட்டத்துக்கு செல்வேன் என்று வருமா? ஓகே. அடுத்த சொல்லுங்க. அஃப்தஹுன் நாஃபிதத, அத சொல்லுங்க பாக்க. இந்தமா அஃப்தஹுன் நாஃபிதத عندما أفتح النافذة أدخل الغرفة. عندما أفتح النافذة تدخل الشمس. நான் ஜன்னலை திறந்தேன் சூரிய ஒளி உள்ளே வருவதற்கு. ஜன்னலை திறந்தேன் அல்ல மகன். இப்ப அது வேறமாய் வரும். இப்ப ஃபதஹ்து நாஃபிதத லிததுகுல ஷம்ஸு ஃபில் குர்ஃபான்னா நீங்க சொன்ன மாதிரி வரும். வழங்கினா ஃபதஹ்து நாஃபிதத லிததுகுல ஷம்ஸு ஃபில் குர்ஃபா, அறையில் சூரிய ஒளி வருவதற்காக நான் ஜன்னலை திறந்தேன், அப்படி அழுகிற கருத்து. இந்தமா அஃப்தஹுன் நாஃபிதத ததுகுலு ஷம்ஸு ஃபில் குர்ஃபா, கருத்து எப்படி வருது? யாராவது சொல்லுங்க பார்க்க. நான் ஜன்னலை திறக்கின்ற போது அறையினுள்ளே சூரிய ஒளி நுழைகின்றது. ரைட். நான் ஜன்னலை திறக்கும் போது அறையில் சூரிய ஒளி நுழைகிறது என்ற கருத்துல வாரு. சரியா? ரைட். அது மாதிரி யகுலி அல்மாஉ தஸ்னஉ உம்மி அஷ்ஷாய், இதை சொல்லுங்களே. عندما يغلي الماء عندما يغلي الماء تصنع أمي الشاي. கருத்து எப்படி வரும்?
மீனிங் யகுலி என்ற கருத்தன கொதிக்கிற இல்லையா? தண்ணீர் கொதிக்கின்ற போது எனது தாய் தண்ணீர் கொதிக்கின்ற போது என்னுடைய தாய் தண்ணீரை தயாரிக்கிறார். தயாரிக்கிறான். வெரி குட். ஓகே. தண்ணீர் கொதிக்கின்ற போது என்னுடைய தாய் தேநீர் தயாரிக்கின்றாள். சரியா? சனா தயாரித்தான். உம்மி அஷாய என்னுடைய தாய் தேநீர் தயாரிக்கின்றார் என்று வரும். ரைட். அதே மாதிரி அக்ரவு தருஸ் அத்தனாவலு பக்வல் அசீர். சொல்லுங்க அது. இந்தமா அக்ரஉ தர்ஸ அத்தனாவலு பஅலல் அசீர். பாடத்தை நான் வாசிக்கின்ற பொழுது சில பழச்சாற்றுகளை நான் உட்கொள்வேன். பாடத்தை நான் வாசிக்கின்ற போது சில பழச்சாற்றை உட்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன். ரெண்டும் சரிதான். சரியா? பாடத்தை நான் வாசிக்கின்ற போது சில பழச்சாற்றை பெற்றுக்கொள்வேன். ரைட். அஸ்தேகில் ஃபி ஸபாஹி அஹ்சில் வஜ்ஹி ஜையிதன். இதை சொல்லுங்க. இந்தமா அஸ்தைகிலு ஃபி ஸபாஹி அஹ்சில் வஜ்ஹி ஜையிதன். காலையிலே நான் விழித்தெழுகின்ற போது நன்றாக எனது முகத்தை நான் கழுவுவேன். ரைட். காலைக்கு நான் விழித்தெழும் போது நன்றாக என்னுடைய முகத்தை நன்றாக கழுவுவேன். அஃசில் வஜ்ஹி ஜையிதன். என்னுடைய முகத்தை நான் நன்றாக கழுவுவேன். கடைசி அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். இந்தமா அஸ்மாஉ அதான் அல் ஜும்அத்தி அஸ்ஹபு இலல் மஸ்ஜித். சரியா? நான் ஜும்மாவுக்குரிய அதானை கேட்கின்ற போது பள்ளிக்கு செல்வேன் அல்லது செல்கிறேன். சரியா? ரைட். அதில் யாரோ கேட்டிருந்தீங்க ரியாதியாத். மேலே நாங்கள் அந்த சொல்ல பார்த்தோம், ரியாலா என்று சொல்ல பார்த்தோம். ரியாதியாத் என்று வரக்குள்ள அது கணிதத்தை குறிக்குமா? கணிதம் அதை குறிக்குதா? சரியா? ரைட். ஓகே. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. நீங்கள் இதை வந்து சுயமாக செஞ்சு பார்க்கலாம். பிரக்கெட்டில் தந்திக்கிற சொற்கள் என்ன? அல் ஜுமுஆ அவருக்கு 6 மணி, காலையில் 6 மணி. அஸ்ஸாதிஸா சபாஹன் அவருக்கு இது 7 மணி. ஏன்னா அஸ்ஸாபியா மசான் இலக்கத்தில் தான் தந்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். உதாரணமாக மதா தஸ்தைகிலு யௌமல் ஜுமுஆ. அப்போ ஜும்ஆ என்ற சொல் கிழமையை குறிக்குது. பாருங்க, இங்கே எல்லா கிழமையும் தந்திக்கிறாங்க. அஹத் என்ற சொல் ஞாயிற்றுக்கிழமை. அல் அர்பியா என்ன கிழமை? புதன்கிழமை. ஏன்னா சுலாசா செவ்வாய்க்கிழமை. அல் ஹமீஸ் வியாழக்கிழமை. அப்போ மதா தஸ்தைகிலு யௌமல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையில நீங்கள் எப்போது விழித்தெழுவீர்கள்? சரியா? எழும்புவீர்கள். அஸ்தைகிலு இந்த இலக்கத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை மாற்றணும். ஃபிஸ்ஸாதிஸதி சபாஹன் தக்ரீபன் கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் நான் எழும்புவேன். வமதா தனாமு நீங்கள் எப்போ தூங்குவீங்க? அனாமு ஃபிஸ்ஸாபிஅத்தி மஸாஅன் தக்ரீபன் கிட்டத்தட்ட மாலை 7 மணி அளவில் நான் தூங்குவேன் இருக்குது. அப்போ இந்த இலக்கம் இருக்கிறானே அந்த இலக்கத்தை நீங்கள் எழுத்தில் எழுதித்தான் இந்த பயிற்சியை செய்யணும். சரியா? ரைட். அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ஓகே. அடுத்த பாருங்க, சில கேள்விகள் கேட்டுக்கிறாங்கன்னா மதா தஸ்தைகிலு யௌமல் இஸ்னைனி, மதா தனாமு யௌமல் ஹமீசி, மாதா தஃஅலு ஃபிஸ் ஸபாஹி, மதா தஸ்ஹபு இலல் மதரஸதி, மதா தர்ஜிஉ இலல் பைத்தி, மாதா தஃஅலு ஃபில் அஸ்ரி, மதா துஷாஹிது டெலிவிஷன். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்களும் பூரணமாக செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். வழங்கினா இப்போ மதா தஸ்தைகிலு யௌமல் இஸ்னைன் என்ற கருத்து என்ன? திங்கக்கிழமை நீங்கள் எப்போ எழும்புவீங்கன்றதான் கருத்து. அப்போ நீங்களும் இந்த மாதிரியான வாக்கியங்கள் எழுதி பார்த்தா நல்லா. அஸ்தைகிலு ஃபில் ஹாமிஸதி சபாஹன் தக்ரீபன் அல்லது அஸ்தைகிலு முபக்கிரன் ஃபில் ஹாமிஸா ஃபிர் ராபிஆ எழும்புற டைமை போட்டு எழுதினா சரி. கிட்டத்தட்ட தக்ரீபன் என்ற சொல் நல்ல அருமையான சொல் ஒன்று. கிட்டத்தட்ட நகரத்தில் வர தக்ரீபன் என்ற கருத்துன்னா கிட்டத்தட்ட. சரியா? அப்போ அந்த சொல்லை போட்டு நீங்கள் எழுதி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த சொல் மறக்காது, அந்த சொல்லுக்குரிய கருத்து மறக்காது. அதே மாதிரி மதா தனாமு யௌமல் ஹமீஸ் நீங்கள் வியாழக்கிழமை எத்தனை மணி தூங்குவீங்க? அப்போ அனாமு முத்தாஹிரன் யௌமல் ஹமீசி ஃபில் ஹாதியத்தி அஷரத்த லைலன் தக்ரீபன் என்று போடலாம். ஏன்னா ரைட். அப்போ நீங்கள் பொருத்தமான முறையில் அதை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்குரிய பயிற்சி. அதே மாதிரி அங்கே ஒரு பாடம் ஒன்று வருது இல்லையா? ரைட். நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
நீங்கள் ஏழுமாக இருந்தால் முடியுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக அடுத்த வகுப்பு வார நேரம் அந்த அவளை அந்த பந்தியை வாசித்து அவளுக்கு விளங்கும். பெரும்பாலும் இந்த பயிற்சிகளை கொஞ்சம் செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? இது அவளுக்கு அதை பார்த்தா தான் இதை செய்யலுமன்றதெல்லாம் பார்க்காமலும் செய்யலாம். லமீரெல்லாம் படித்து தானே இருக்கிறீங்க. எனவே இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தால் அவளுக்கு அடுத்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு செஞ்சு கொண்டு வந்தவங்க சரியா, அவங்க தான் நல்ல ஆக்டிவாக பதில் அளித்தாங்க. இப்போ செய்யாமல் வாரவங்க நம்ம பார்த்து கொண்டு மட்டும்தான் நிற்க வேண்டி வரும். அப்போ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த வகுப்பு வார சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டு வர்றது மிச்சம் பொருத்தமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இப்போ ஏதும் டவுட்டுகள் இருக்கிறா கேட்குறது? டவுட் இருக்குதா இதுன்னு கேட்குறது? ரைட், இந்த பாடத்தை பார்ப்போமா? இல்லாட்டி எங்களுக்கு இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது, பார்த்துடுவோமா? ஓகே, ரைட். பாருங்க. ரைட். யஸ்தயகிலு அப்துல்லாஹ் யோமல் ஜும்அத்தி முபக்கிரன் ஃபிஸ்ஸாதிஸதி சபாஹன். ரைட், இதில் ஏற்கனவே நாங்கள் பார்த்த சொற்கள் தான் வருது. அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி அளவில் நேரகாலத்தோடு விழித்தெழுகிறான், எழும்புகிறான், எல்லாம் ஒன்று தானே. இஸ்தைகல என்றா விழித்தெழுகிறான் என்ற கருத்தில் வரும் இல்லையா? யஸ்தைகிலு அப்துல்லாஹ் யோமல் ஜும்அத்தி முபக்கிரன் ஃபிஸ்ஸாதிஸதி சபாஹன். அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமை நேரகாலத்தோடு காலை 6 மணி அளவில் விழித்தெழுகிறான். யதவல்லஉ அவன் வுலு செய்கிறான். தும்ம யுசல்லி அஸ்ஸுபஹ பிறகு அவன் சுபஹ் தொழுகிறான். வயக்ரவுல் குர்ஆனல் கரீம் மேலும் அவன் சங்கைமிக்க குர்ஆனை ஓதுகிறான். ஃபிஸ்ஸாஅத்தி தாசிஅத்தி 9 மணி அளவில். ஃபிஸ்ஸாஅத்தி தாசிஅத்தி என்ற கருத்து என்ன? 9 மணி அளவில். யதனாவலுல் ஃபதூர மஅ ஆயிலத்திஹி அவனுடைய குடும்பத்துடன் காலை உணவை பெற்றுக்கொள்கிறான். பஅதல் ஃபதூரி காலை உணவின் பின்னர் யக்ரஉ அப்துல்லாஹ் அஸ்ஸுஹுஃப அப்துல்லாஹ் பத்திரிகைகளை வாசிக்கிறான். இது பன்மேலிக்குதா இந்த சொல்? சஹீஃபத்துன்ற பண்பதா சுஹுஃப். ஓகே, அப்ப அப்துல்லா பத்திரிகைகளை வாசிக்கிறான். ஃபஃபில் ஸுஹ்ரி மதிய நேரத்தில் அல்லது பகலில் யத்ஹபு இலல் ஹம்மாமி அவன் குளியலறைக்கு செல்கிறான். இது ஒரு புதிய சொல்லாக இருக்கும். குளியலறை என்று வரும், பாத்ரூம் என. வயக்தசிலு பில்மாஇ வஸ்ஸாபூனி அவன் நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் குளிக்கிறான். சரியா? இஹ்தஸல என்ன கருத்து என்ன? இஹ்தஸல என்றா குளித்தான். இஹ்தஸல சரியா? இஹ்தஸல என்றா குளித்தான். கஸல என்ற கருத்து கழுவினான். கஸல என்ற கருத்து என்ன? கழுவினான். இஹ்தஸல என்றா குளித்தான். அப்ப இஹ்தஸல யக்தஸிலு குளிக்கிறான். கஸ்ஸாலா என்ன தெரியுமா? கஸ்ஸாலா வாஷிங் மிஷின். வெரி குட், வாஷிங் மிஷின். கஸ்ஸாலா எல்லா வீட்டுகளையும் கஸ்ஸாலா இருக்குதுன்னா நீங்க இவ்வளவு வாஷிங் மிஷின் பேசாம கஸ்ஸாலான்னு பேசுங்க. சரியா? ரைட். யக்தஸிலு பில்மாஇ வஸ்ஸாபூன் நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் அவன் குளிக்கிறான். ரைட். தும்ம யதவல்லஉ பிறகு அவன் வுலு செய்கிறான். வயத்ஹபு மஅ வாலிதிஹி இலல் மஸ்ஜிதி லிஸலாத்தில் ஜும்ஆ ஜும்ஆ தொழுகைக்காக லிஸலாத்தில் ஜும்ஆ தொழுகைக்காக அவன் அவனுடைய தந்தையுடன் பள்ளிக்கு செல்கிறான். பழகினா அல்லது செல்வான். ரைட். தும்ம யதவல்லஉ வயத்ஹபு மஅ வாலிதிஹி அவனுடைய தந்தையுடன் அவன் செல்வான். இலல் மஸ்ஜிதி பள்ளிக்கு லிஸலாத்தில் ஜும்ஆ தொழுகைக்காக. ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில். யஸ்தமிஉ அவன் செவிமடுக்கிறான். இப்ப இஸ்தமஅ இலா என்ற கருத்து செவிமடுத்தான். சும்மா சமிஅ என்றா கேட்டான். ஓகே, சமிஅ என்றா சும்மா சாதாரணமா கேட்கறது. சமிஅ என்ற சொல்ல பயன்படுத்துற. இஸ்தமஅ என்று செவிமடுக்கிற காது தாழ்த்தி கேட்கறதுக்கு நாங்க இஸ்தமஅ என்று சொல்ல பயன்படுத்துறோம். ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில். யஸ்தமிஉ அவன் செவிமடுக்கிறான். இலா ஹுதுபத்தை அல் இமாமி இமாமுடைய 2 ஹுத்துபாக்களுக்கும். இது முசன்னால வந்திக்குது, இருமையில வந்திக்குது. ஹுதுபத்தை என்று வந்திக்குது.
ஹுத்துபத்தி அல்ல, ஹுத்துபத்தில் இமாம் அல்ல, இலா ஹுத்துபத்தை அல் இமாமி, இமாமுடைய 2 ஹுத்துபாக்களுக்கும் அவன் செய்மடுக்கிறான். தும்ம யுசல்லி அல் ஜும்அத்த, பிறகு அவன் ஜும்மா தொழுகிறான், அது தொழுவான். ஃபில் ஆஸ்ரி, மாலையில், யசூரு அப்துல்லாஹ் அஸ்திகாஹு, அப்துல்லாஹ் அவனுடைய நண்பர்களை தரிசிப்பான். வயல் அபு மஅஹும் குரத சல்ல, மேலும் அவன் அவர்களுடன் கூடைப்பந்து விளையாடுவான். ஓகே, இது ஒரு டெய்லி ரூட்டிங்கை தான் சொல்லிட்டு போறதுன்னா, யோமுல் ஜும்ஆ நாள்ல அப்துல்லா என்னவெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் சொல்லிட்டு போறது, விளங்கினா. வயல் அபு மஅஹும் குரத சல்ல, அவர்களுடன் அவன் கூடைப்பந்து விளையாடுவான். பஅத ஸலாத்துல் மக்ரிபி, மக்ரிப் தொழுகையின் பின்னர், தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா, குடும்பம் தோட்டத்தில் அமருகின்றது. வததனாவலு பஅதல் அஸீரி வஸ்ஸாய், மேலும் குடும்பம் சில பழச்சாறுகளையும் தேநீரையும் பெற்றுக்கொள்கிறது. சில பழச்சாற்றையும் தேநீரையும் குடும்பம் பெற்றுக்கொள்கிறதா? என்ன தத்தனாவல் பெண்பால வந்திக்கிறதானே? ஏன் பெண்பால வந்திக்குதுண்டா, தஜ்லிசுல் ஆயிலா, குடும்பம் அமர்கின்றது. இந்த குடும்பம் ஆயிலா என்ற சொல் பெண்பால் சொல், எனவேதான் இங்க தஜ்லிசு ஒன்று வந்திருக்குது. இப்போ குடும்பம் என்று வரக்குள்ள நாங்க அமர்கின்றது என்றுதான் மொழிபெயர்க்கிறோம், அமரும். ரைட். அதே போல வத்தனாவலு பஅதல் அஸீரி வஸ்ஸாய், சில பழச்சாற்றையும் தேநீரையும் குடிக்கின்றது. ஃபில் மசாஇ, மாலையில், யுராஜிஉ அப்துல்லாஹ் துரூஸஹு, மாலையில் அப்துல்லா அவனுடைய பாடங்களை என்ன செய்கிறான்? மீட்டுவான். ஓகே, யுராஜிஉ அப்துல்லா துரூஸஹு, அப்துல்லா அவனுடைய பாடங்களை மீட்டுவான். தும்ம யுஷாஹிது டெலிவிஷன், பிறகு அவன் தொலைக்காட்சி பார்க்கிறான். தும்ம யுஷாஹிது டெலிவிஷன். யனாமு அப்துல்லாஹ் யோமல் ஜும்அத்தி முத்தஅஹிரன் ஃபில் ஹாதியத அஷரத லைலன். ரைட். அப்துல்லா வெள்ளிக்கிழமையில் தாமதமாக இரவு 11 மணி அளவில் தூங்குவான். யனாமு அப்துல்லா யோமல் ஜும்ஆ முத்தஅஹிரன், அப்துல்லா வெள்ளிக்கிழமை தாமதமாக தூங்குவான். ஃபில் ஹாதியத அஷரத லைலன், இரவு 11 மணி அளவில். அப்ப இரவு 11 மணி அளவில் வெள்ளிக்கிழமை நாட்களில் அப்துல்லா தாமதமாக தூங்குவார். சரி, நான் இந்த கடைசியா இப்ப படிச்சத கொஞ்சம் வேகமாகத்தான் சொன்னேன், பெரும்பாலும் உங்களை விளங்கி இருக்கும். அப்படி விளங்க இல்லை என்று இருந்தா தயவு செஞ்சு நீங்க அடுத்த வகுப்பு வார சந்தர்ப்பத்துல கட்டாயமா கேளுங்க. இப்ப நான் விளங்கப்படுத்திக்கிறதால, ஓரளவு மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிறதால உங்களுக்கு கீழுள்ள பயிற்சிகளை பெரும்பாலும் செய்ய முடியுமாக இருக்கும். அப்படி செஞ்சு கொண்டு வந்தா நாங்க அதை பார்த்துட்டு அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நான் நினைக்கிறேன் இதை நாங்க பார்த்தோம். ஏன்னா நான் ஃபமிக்குதா அந்த எங்களுக்கு டெக்னிக் இஷ்யூ ஒன்று வந்து நேரம் ஃபோனில் செஞ்சு நான் விளங்கப்படுத்தின பாடம் தானே இது, அப்படித்தானே பிள்ளைகள்? உங்களுக்கு ஞாபகமிக்குதா? நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா சரி, இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். இதுவும் பார்த்தோமா? நாங்க பார்த்தோமா? ஞாபகம் ஏன்னா ஓகே, நாங்க பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இன்னொரு புதிய பாடம் தான் பார்க்கணும். இதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ ஹலரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் பைத், இது மினல் மദ്രസா, இதைத்தானே பார்க்கணும். ஓகே, எஸ், ஓகே. ஹைரப்பா, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். எங்களுக்கு எக்ஸாமுக்காக பேப்பர்ஸ் பார்க்க வேண்டி இருக்குது. முடியுமான வரைக்கும் நானும் வேகமாக புக்கை படிப்பிச்சு முடிக்க பார்க்குறேன். நீங்களும் சுயமாக படிக்கலாம். ஏதும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஃபாத்திமா, நீங்கள் எழுதி அனுப்பின பயிற்சிகளை நான் பார்த்தேன். ஆனால் உங்களோட வாட்ஸ்அப் இதுக்குள்ளே பெய்த்து பார்க்க கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் ஒன்றில் நான் அதை பார்க்குறேன். சரியா மகன்? ஹைர், ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த
அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.